எந்த வகையிலையாவது வெள்ளை பூண்டை ஒரு 4லிருந்து 6 பல் தினசரி, அதுவும் குறிப்பாக சின்ன பூ 4லிருந்து 6 இது உணவில் சேர்த்து கொண்டே வந்தோம்னா உடல் எடை குறைவாக பயன்படும். இரத்த கொழுப்பு கூடாது, நமக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகாமல் இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் வரும். இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட பூண்டை வச்சு ஒரு அருமையான பூண்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக 200 கிராம் பூண்டை 2 பவுலில் 100 கிராமாக பிரித்து எடுத்துருக்குறோம். இதில் 100 கிராம் பூண்டை மட்டும் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் 100 கிராம் பூண்டை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பூண்டு வதக்கும்போது ஃப்ளேம் மீடியம்லே இருக்கட்டும். அடுத்ததாக இதில் அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு திக்கான புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதை இந்த ஸ்டேஜில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் பூண்டு பேஸ்ட்டோட நல்லா கலந்து வெந்து திக்காகி வந்ததும் இதில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த பூண்டு தொக்குக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் சுகர் இல்லைனா 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கிளறி இறக்குனா சுவையான பூண்டு தொக்கு ரெடி. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும்.